அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைய நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு, எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். சாமானியர் டிவி நண்பர் நாகராஜ் நாளைக்கு 5வது ஆண்டு விழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுகின்றார். மார்ச் 2 சனிக்கிழமை அன்று மாலை 4:30 ஜேடி மகால், பல்லாவரம், துறைப்பாக்கம், ரேடியல் ரோடு. அந்த அழைப்புதழ் ஸ்கிரீன்ல தெரியும். இந்த லொகேஷன்லாம் நீங்க அதுல பாத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் என்னையும் பேச கூப்பிட்டுருக்காருங்க. நானும் அதுல கலந்துக்கிறேன். ஆனா நான் அங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு பாக்குறேன். எதுக்குன்னா, நண்பர்கள் அதை நேர சந்திச்சு ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிச்ச பிறகு அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது இல்லையா? அதனால நான் 4 மணிக்கே வந்துடுறேன். புரியுது நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு. நீ என்னைக்கா இந்த மாதிரிலாம் ஆண்டு விழா நடத்த போற அப்படின்னு கேக்குறீங்க. சரி, நாம நடத்தினா என்ன, நம்ம உடன்பிறப்பு நடத்தினா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. உடன்பிறப்புகள் இதுக்கு தானே இருக்காங்க. நாம அதுல போயிட்டு பச்சைக்குன்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம். யார் யாரோ எதுக்கோ ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, நாம இதுக்கு ஓட்டக்கூடாதா? சரி நண்பர்களே, நாளைக்கு 4 மணிக்கு சந்திக்கலாம். என்ன சந்திக்க விரும்புறீங்களோ இல்லையோ, சாமானியர் நிகழ்ச்சிக்கு கட்டாயம் எல்லாரும் கலந்துக்கணும். சென்னையில் இருப்பவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள் கட்டாயம் இங்க வரணும் அப்படின்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஸ் யூஷுவல் சனிக்கிழமை லீவு. ஞாயிற்றுக்கிழமை ஆமா, த வீக் தட் வாஸ் நாட் டு பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமா போயிடுச்சு. நேர்ல வர முடியாத நண்பர்கள் என்ன பேசணும் அப்படின்றது கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருப்பீங்க இல்லையா? அதனால அந்த வீடியோ சண்டே அன்னைக்கு போடலாம் அப்படின்னு. எப்படி எல்லாம் சாக்கு கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் அப்பா. ரைட், இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாம் நண்பர்களே. ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயம், ஆனா வேதனையான விஷயமாகவும் இருக்கின்றது. சமீபத்துல இந்த குலசேகரப்பட்டணத்துல ராக்கெட் ஏவுதளம் இதற்கான வேலைகள் தொடங்குகின்றன. இதுக்கு திமுக தரப்புல இருந்து முழு பக்க விளம்பரம்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுதான் பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரதம மந்திரியே இதனை விமர்சனம் செய்யும் அளவுக்கு விஷயம் பெருசா இருக்குன்னா பாத்துக்கங்களேன். அதுல என்ன பண்ணிருக்காங்க, பின்னாடி ஒரு ராக்கெட் படம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ராக்கெட்ல இந்திய கொடி இல்ல, இந்திய சின்னங்கள் இல்ல, இஸ்ரோ அதுவும் இல்ல, சீன கொடி இருக்கின்றது. இதுதான் பெரிய கண்டனத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இதுக்கு பாத்தீங்கன்னா திமுக தரப்பில் இருந்து கவிதாயினி கனிமொழி அவர்கள் அவங்க பதில் கொடுத்திருக்காங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது. அதுக்கப்புறம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்க. இதுல திமுக தரப்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சீனா என்ன நமது எதிரி நாடு அப்படின்னு யாராவது டிக்ளேர் பண்ணிருக்காங்களா? அதனை எனிமி கண்ட்ரியா? அதை டிசைன் பண்ணவரு ஏதோ எங்கெந்தோ எடுத்து இது பண்ணிட்டாரு, இது ஒரு சாதாரண விஷயம், தோல்வி பயம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த எனிமி கண்ட்ரி, எதிரி நாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா, 2 நாடுகளுடனும் நாம யுத்தம் செய்திருக்கின்றோம். ஆனா எப்படிங்க, ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கோமா? இந்தியாவுக்கு இந்தந்த நாடுகள் எல்லாம் எதிரி நாடுகள், இதெல்லாம் நட்பு நாடுகள், இதெல்லாம் பயங்கர தோஸ்து நாடுகள் ஏதாவது லிஸ்ட் இருக்கா? இல்ல பாகிஸ்தான் சீனாவுடன் சண்டை நடக்கும் பொழுதோ இல்ல அதற்கு பிறகோ பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு இனிமே இந்த நாடு நமது எதிரி நாடு அப்படின்னு ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோமா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபார் தட் மேட்டர் உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்களா? இவங்கெல்லாம் எனிமி நாடுகள், நாளையிலிருந்து இவங்க எனிமி நாடாறாங்க, இல்ல இப்ப எங்களுக்குள்ள சமரசம் ஆயிடுச்சு, நாளையிலிருந்து இவங்க நட்பு நாடாகின்றார்கள் அப்படின்னு ஏதாவது டிக்ளரேஷன் கொடுத்துட்டா இருக்காங்க? தூதர உறவுகளை முறித்துக் கொள்ளும் போதும், இல்ல தூதரக அதிகாரிகளை வித்ரா பண்ணும் போதும், இல்ல வெளில போங்கன்னு சொல்லும் போதும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க எனிமி நாடு அப்படின்னு யாரும் டிக்ளேர் பண்ண மாதிரி எனக்கு தெரியவில்லை. சரி, அப்படியே டிக்ளேர் பண்ணா மட்டும் என்ன? இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. டிக்ளேர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நம்மளோட சண்டை போடுற ஒரு நாடு, நமது நாட்டை ஆக்கிரமிக்க வந்து கொண்டிருக்கும் ஒரு நாடு, அது எதிரி நாடு அப்படின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். கரெக்டா? வி.எஸ். அச்சுதானந்தன் இது பலமுறை சொன்னதுதான், இருந்தாலும் அதனுடைய அவசியம் கருதி நான் மறுபடியும் சொல்றேன். அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, அந்த யுத்த காலத்துல நான் கட்சி கட்டுப்பாட்டை மீறவில்லை, இந்திய ராணுவ வீரர்களுக்கு நான் ரத்த தானம் செய்யவில்லை, ஆனா நான் செஞ்சதா யாரோ புரளி கிளப்பி விட்டாங்க கட்சியில அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். அப்பனா என்ன அர்த்தம்? அன்றைக்கு சிபிஎம் சிபிஐன்னு 2 கட்சி கிடையாதுங்க, ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாகத்தான் இருந்தது. சீன யுத்தத்துக்கு அப்புறம் தான் அது 2ஆ உடைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், சகாவுகள், காம்ரேடுகள் யாரும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரத்த தானம் செய்யக்கூடாது,
அப்படின்னு உத்தரவு போட்டு இருக்கிறார்கள். அதனால தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நான் பண்ணலைங்க, ஆனா கட்சியில யாரோ பொருளை கிளப்பி விட்டாங்க, நான் ரத்த தானம் பண்ணேன்னு. எப்படிங்க? சண்டை நடக்கும் போது கூட சீனா எதிரி நாடு கிடையாது, அதுதான் கம்யூனிஸ்டுகள் காம்ரேடுகளுடைய நட்பு நாடு. தாய் நாடான இந்தியா அந்த ராணுவ வீரர்களுக்கு ரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி சொல்லி இருக்கு அப்படின்னா, அப்புறம் எனிமி கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணா என்ன, பண்ணாட்டா என்ன? உங்க கூட்டணியில் இருக்க கட்சியுடைய லட்சணம் இப்படித்தான் இருக்கின்றது. அடுத்தது, சீனா எதிரி நாடா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஊர்ல இருக்க வியாபாரிகளை போய் கேளுங்க. ஒரே ஒரு உதாரணம், தீப்பெட்டி தொழில் எடுத்துக்கங்க. ஒரு காலத்துல பெரும்பாலும் குடிசை தொழிலா இருந்தது. இப்ப பெரும்பாலும் மெக்கனைஸ்ட் ஆகிவிட்டது. ஆனாலும் ஒரு சில சிறிய அளவில் அது நடந்து கொண்டிருக்கின்றது, தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, சீனால இருந்து சீப்பா லைட்டர் இங்க குவியுது. 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க லைட்டர். பாத்தீங்கன்னா அந்த லைட்டர்ல உள்ள மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். அதை யாரும் பண்றது கிடையாது. 10 ரூபாய்க்கு கிடைக்குது. இதுக்கு போய் ரீஃபில் பண்ணுவாங்களா? யூஸ் அண்ட் த்ரோ. அப்போ தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படுகின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமது சுற்றுச்சூழல் பல ஆண்டுகளுக்கு நாசமாகி கொண்டிருக்கின்றது. ஏன்னா அதுல இருக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் நம்ம அப்படியே தூக்கி போடும்போது எத்தனை வருஷம் ஆக போகுது அது மண்ணை அடைச்சிக்கணும். இதை பத்தி யாரும் கவலைப்பட்டதா தெரியல. சோ இப்படி நம் மீது ஒரு மறைமுகமான தாக்குதலை நடத்தி வருகின்றது சீனா. அப்ப வியாபாரிகளுக்கு தெரியும் அது எதிரி நாடு அப்படின்னு. கவிதாயினி கனிமொழி அவர்களுக்கு இது தெரியல அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கின்றது. இது மட்டும் கிடையாது, எத்தனையோ விஷயங்கள்ல சீனாவிலிருந்து சீப்பா, அதே சமயத்துல மட்டமான குவாலிட்டியில எத்தனையோ பொருட்கள் இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தன. இப்ப அது பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கின்றது. வேற வழியே இல்லை, வேற எங்கேயும் கிடைக்கல, நம்ம நாட்டுல உற்பத்தி செய்ய முடியவில்லை அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் இறக்குமதி பண்றது அப்படின்றத ஒரு பாலிசியா வச்சிருக்காங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நிறைய பொருட்கள் மேல இந்திய அரசாங்கம் விதித்து கொண்டு வருகின்றது. மொத்தத்துல சொல்ல போனா சீனா அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே எதிரி நாடு. கவிதானி அவர்களுக்கு இது தெரியல அப்படின்னா வருத்தமாக இருக்கிறது. வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அதனாலதான் சொன்னேன், சீனா எதிரி நாடு அப்படின்னு அரசாங்கத்துல அறிவித்தால் கூட புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் சீனா நமது தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்தி சீனி பை பை அப்படின்னு சொல்லின்னு ஏராளமான பேர் வானாங்க சீனாவை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னப்பவும் கம்யூனிசம் அப்படின்ற மாயையில் கட்டுண்டு கிட்டத்தட்ட 42,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை சீனாவுக்கு தாரை வார்த்தவர் ஜவஹர்லால் நேரு, காங்கிரஸ் கட்சி. அதனால அவங்க கிட்ட எல்லாம் சீனா எதிரி நாடுன்னு சொன்னா எடுபடாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் ஞாபகம் இருக்கா? சோனியா காந்தி அவர்கள் முன்னிலையில் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்றாரு. சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஏதோ ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னி வரைக்கும் அதை பத்தி ஒரு இடத்துல கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இவங்க வச்சிருந்த ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன், அதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து நன்கொடை வந்தது. அதுக்கப்புறமா மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சீனாவிலிருந்து நிறைய இறக்குமதி செய்யணும் அப்படின்னு இவங்க அரசாங்கத்துக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததாகவும் செய்தி வந்தது. அதையும் இன்னி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து யாருமே மறுக்கவில்லை. அங்க பார்டர்ல இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் சண்டை நடந்திருக்குது. இவர் பாட்டுக்கு ரகசியமா சைனீஸ் எம்பசிக்கு போறாரு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். இது வெளில தெரிஞ்சு கேள்வி கேட்ட உடனே முதல்ல இல்லவே இல்லைன்னு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்ட உடனே அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, ஆமாங்க இது என்ன ஏது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேட்க போனேன். எப்படிங்க இப்ப நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பெரிய சண்டை நடந்துருக்குது, பெரிய பஞ்சாயத்து ஓடி இருக்குது. அந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருக்க ஒரு புள்ள யாருக்கும் தெரியாம பின்பக்கமா ஏத்த வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா போனேன் அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நீ போனதுக்கு ஏதோ இருக்குது சாட்சி அப்படின்னு உடனே இல்ல அதான் சண்டைன்னாங்களே என்ன ஏதுன்னு விசாரிச்சு தகவல் தெரிஞ்சுக்கலான்னு போனேன் ஏத்த வீட்டுல அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவீங்க உங்க வீட்டு பிள்ளை? அந்த மாதிரி தானே ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சிருக்காரு. இவர்களுடைய சீன பாசம் அப்படின்றது புள்ளி கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் இது பரவி இருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சியோடு நின்று விடவில்லை. இது இன்னும் சாதாரண விஷயம் மாதிரி சொல்றாங்க. எப்படிங்க? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கே ஏதோ டிசைன் பண்ணவர் தப்பு பண்ணிடுறாருங்க. எந்த மாதிரி தப்பு? இப்போ அரவிந்த் சாமி அவர்கள் போட்டோவை போட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குல்ல? கரெக்ட். அந்த மாதிரி திமுகவின் ஒரு விளம்பரத்துல
அதுல பின்னணியில வந்து திமுக கொடிக்கு பதிலாக அவங்க கூட்டணியில இருக்க கட்சிகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சி கொடியோ இல்ல மதிமுக கொடியோ, அங்கிருந்து போனவர் தானே வைகோ, அந்த மாதிரி ஒரு கொடியோட படத்தை போட்டிருந்தாங்கன்னா சாதாரண விஷயம் அப்படின்னு எடுத்துப்பாங்களா? ஓ, ஒரு கட்சி சார்பாக ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை எவ்வளவு கண்ணுங்க அறுத்துமா செக் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பகுதி நிர்வாகிகள் பேரெல்லாம் இருக்குதா, யார் பேரும் விட்டுடாம இருக்குதா, போட்டோ போடணும்னா அதுக்குன்னு சில ஹையரார்கி புரோட்டோகால்லாம் இருக்குது, யார் யார் போட்டோ எங்கெங்க வரணும் அப்படின்னு. அப்போ ஒரு கட்சி போஸ்டர்லயே இவ்வளவு கண்ணுங்க அறுத்துமா செய்யும் போது இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த விளம்பரத்தை வெளிநாட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா சிரிக்க மாட்டாங்களா? என்னங்க, என்னவோ இந்தியாவில வந்து அரசாங்கம் ராக்கெட் ஏவுதளம் கட்டுறாங்களா, அதுல என்னடானா சைனீஸ் ராக்கெட்டை விடுறாங்க போல இருக்குது. அப்ப அவங்களால சொந்தமா ராக்கெட் தயாரிக்க முடியாதா? சைனால இருந்தா வாங்கி விட்டுனுக்குறாங்களா? கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏற்கனவே அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் நாம வந்து ஸ்பேஸ்ல ரொம்பவே முன்னேறி கொண்டு வருகிறோம் அப்படின்றது வைத்தறிச்சலா இருக்குது. கார்ட்டூன் போட்டாங்கல்ல, ஸ்பேஸ் கிளப் அப்படின்னு, உள்ள வந்து வெள்ளக்காரங்க 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இந்தியன் வந்து ஒரு மாட்டை கையில பிடிச்சிட்டு நான் உள்ள வரலாமான்னு கேட்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டு அவங்களுடைய அரிப்பை தீர்த்து கொண்டார்கள். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு. அவரையும் தான் நான் கேட்கிறேன், கட்சி போஸ்டர் அடிக்கும் போது அந்த கட்சி கொடி இல்ல வந்து கட்சி சின்னம் வேற, இவரு பழைய கட்சி அந்த சின்னத்தை போட்டு போஸ்டர் அடிச்சா சரிங்க, டிசைன் பண்ணவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒத்துப்பாங்களா? யாரை ஏமாத்துற வேலை இது? இப்படியாங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு காமன் சென்ஸே இல்லாம சீன கொடியோட ஒரு ராக்கெட்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா இது எத்தனை மட்டங்கள்ல தாண்டி வந்திருக்கும் இந்த விளம்பரம். ஒத்துரு கூடவா கவனிக்கல? அந்த அளவுக்கு லெத்தார்ஜி, அலட்சியம். என்ன இப்போ எது வேணா இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு. இது அலட்சியமா இல்ல சீனா மேல அதிகமான பாசமா? அது வேற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? என்ன செஞ்சிருக்கணும்? கரெக்டுங்க, இது வந்து யாரோ டிசைன் பண்ணவர் தப்பா பண்ணிட்டாரு, அது யாரு என்ன அப்படின்றத பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி சொல்லியிருந்தா மேட்ரு ஓவர். இப்போ இதுக்கு ஒரு முட்டு கொடுத்துக்கின்னு சீனா என்ன எதிரி நாடா அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்போ ஒருவேளை உங்களுக்கு சீனா மேல அவ்வளவு பாசமா? ஏன்னா பிரசிடென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் சைன் பண்ணது, சீனால இருந்து இறக்குமதி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னது, ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் வாங்கினது, நம்ம டோலர்கள் அந்த காலத்துல வந்து ரத்த தானம் பண்ணாதுன்னு சொன்னது, இப்படி இவங்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது இவர்களுடைய பாசம் எல்லாம் சீனா பக்கம் தான் இருக்குன்னு தெரியுது. இந்தியா மேல ஒண்ணு இருக்கிறதா தெரியல. அப்போ ஒருவேளை திட்டமிட்டே இவர்கள் செய்கின்றார்களோ? இவங்களை நாளைக்கு ஆட்சியில கொண்டாந்து உட்கார வச்சா என்ன ஆகும்? வெரி சிம்பிள். இங்க இருக்கிற தொழில் நிறுவனங்கள்லாம் சுத்தமா கடையை இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான். எல்லாமே சீன தயாரிப்புகள் தான் வந்து நிற்கும். எல்லாம் சீப். நம்ம ஜனங்களுக்கும் அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாது. விலை கம்மியா கிடைக்குதா, அது எத்தனை நாள் ஓடுதுன்ற பத்தி நாம எதுவும் யோசிக்கிறது கிடையாது. சரி ரைட்டு, அப்ப கம்மியா கிடைக்குது, ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் வராதா அப்படின்னு நினைச்சுதான். ஏன்னா நம்மளுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது. நடுத்தர, அதுக்கப்புறம் கீழ் நடுத்தர, விளிம்பு நிலை மக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா குறைஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? சோ அதனால அது சைனீஸ் மேக்கா என்ன மேக்கா அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. அப்போ நம்ம தொழிற்சாலையெல்லாம் இழுத்து மூடிட்டு இங்க இருக்கவனுக்கெல்லாம் வேலை இல்லாம என்ன பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க? இதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கும் அரசியல் கட்சிகள்? இது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம ஜஸ்ட் லைக் தட் இதுல என்ன இருக்கு, இதை டிசைன் பண்ணுவாரு. சீனா என்ன எதிரி நாடா? என்ன கேள்விங்க இதெல்லாம்? ஆக எந்த ஒரு இஷ்யூ எடுத்துக்கினாலும் அவங்க பக்கம் தப்பு அப்படின்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க அப்படின்ட்டு அது பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா எதிர் தரப்புல இருக்குதோ இல்லையோ அதை பூதாகரமாக்கி இல்லாத விஷயங்களை பெரிதாக்கி திருப்பி திருப்பி கேட்டுக்கிறாங்க. 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரே எங்க அப்படின்னு, வட்டியோட கொடுன்னு வேற கேட்டுக்கிறாங்க. ஒரு வீடியோ எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன்னு மோடி அவர்கள் பேசினதா சொல்லுங்க அப்படின்னு எத்தனையோ தடவை பாஜக கேட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. இப்படி எத்தனை நாள் பொய்யையே பேசிக்கின்னு இவங்க வந்து ஆட்சியில தொடர்ந்து மக்களை ஏமாத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சைனீஸ் ப்ராடக்ட் மாதிரி தான் அந்த பொய்களும். ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மி, சீக்கிரமே பல் இழித்து விடும், உடைந்து விடும். சைனீஸ் ப்ராடக்டும் சரி, பொய்யும் சரி. இதை வந்து ஆட்சியில இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரியல அப்படின்னா தேர்தல் அன்னைக்கு ஜனங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. மறுபடியும் நினைவூட்டல் நண்பர்களே, நாளைக்கு மார்ச் 2 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 4:30 மணிக்கு ஜேடி மஹால்ல சாமானியர் ஆண்டு விழா. அதுல நானும் கலந்துக்கிறேன். நான் 4 மணிக்கு வந்துருவேன். நேரில் சந்திப்போம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.